அந்த கிராமத்தின் கதை. அந்த கிராமத்துக்கு சூரியன் மறைந்ததும் ஒரு விதமான அமைதி இறங்கிவிடுமானால் அது சாதாரண அமைதி இல்லை. எதையோ மறைத்து வைத்திருக்கும், சுவாசிக்க முடியாத அளவுக்கு கனமான அமைதி. கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய வீடு இருந்தது, ஆவி வீடு என்று எல்லோரும் அதை அழைப்பார்கள். அந்த வீட்டின் கதவை கடைசியாக யார் திறந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டில் விளக்கு எரியவதை பலர் பார்த்ததாக சொல்வார்கள். அருண் நகரத்தில் இருந்து வந்தவன் அப்பாவின் சொத்து விஷயமாக இந்த கிராமத்துக்கு வந்திருந்தான். அந்த பழைய வீடுதான் அவன் குடும்பத்துக்கு சேர்ந்தது என்று தெரிந்ததும் அவனுக்கு ஆச்சரியம். அந்த வீட்டை விற்கலாம் என்றான். அவன் நண்பன் கார்த்திக், அந்த வீட்டில் யாரும் போக மாட்டாங்க, நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனால் அருணுக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம். நான் ஒரு இரவு அங்கே தங்கி பார்க்கிறேன் என்றான். கிராமத்து மூதாட்டி ஒருவர் அவனை பார்த்து சிரித்தாள். போகலாம், ஆனா இரவு தரக்கு பிறகு கதவை திறக்காதே என்றார். அருண் அதை ஒரு பழைய கதையாகவே எடுத்துக்கொண்டான். அந்த இரவு மழை பெய்யத் தொடங்கியது. காற்று வீசும் ஒலி கூட அந்த வீட்டின் சுவர்களில் இருந்து ஒரு அழுகுரல் போல கேட்டது. அருண் ஒரு பழைய விளக்கை ஏற்றி உள்ளே சென்றான். வீடு முழுக்க தூசி, சுவர்களில் பழைய படங்கள். ஒரு பெண்ணின் படம் அவன் கவனத்தை ஈர்த்தது. அவள் தங்கள் அவனை பின்தொடர்வது போல இருந்தது. அனிலாம் மனக்கருத்து என்று அவன் தன்னை தானே நிம்மதிப்படுத்திக் கொண்டான். நேரம் மெதுவாக நகர்ந்தது. அருண் ஒரு சத்தம் கேட்டான். மேல் மாடியில் இருந்து யாரோ மெதுவாக நடப்பது போல யாராவது இருக்கிறாங்களா என்று கூவினான். பதிலில் அவர் சொல். அந்த நேரத்தில் திடீரென்று கதவு தட்டும் சத்தம். டக் டக் டக். அவன் இதயம் வேகமாக துடித்தது. மூதாட்டி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. மோதக்கு பிறகு கதவை திறக்காதே. ஆனால் ஆர்வம் அவனை வென்றிருந்தது. அவன் மெதுவாக கதவுக்கு சென்றான். யார் என்று கேட்டான். வெளியில் இருந்து ஒரு மென்மையான பெண் குரல். தயவு செய்து கதவை திறக்கவும், நான் வெளியே நின்றிருக்கிறேன். அந்த குரலில் ஒரு துயரங்கிருந்தது. அருண் தயங்கினான். ஆனால் இறுதியில் கதவை திறந்தான். வெளியில் யாரும் இல்ல, மழை மட்டும் கொட்டியது. என்ன என்று அவன் திரும்பி உள்ளே வந்தான். அவன் கதவை மூடியதும் அந்த வீட்டின் உள்ளே ஒரு நிழல் நகர்ந்தது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த சுவரில் இருந்த பெண்ணின் படம் அது இல்லாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக நேர்மாலின் மடிக்கட்டில் யாரோ நின்று கொண்டிருந்தாள். அதேபோல் முகமுகம் வெண்மையாக இருந்தது. கண்கள் கருப்பு. அவள் சிரித்தாள். நீ கதவை திறந்துட்டு என்றாள். அருணாச்சத்தில் பின்னோக்கி நகர்ந்தான். நீங்க யார் என்று நடுங்கிக் கேட்டான். அவள் மெதுவாக உள்ளே இறங்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு
அவளும் கதவை திறக்க முயன்றானா. கதவு பூட்டப்பட்டிருந்தல். அவள் சிரித்தாள். நீயே இந்த புல்லை நெட்டியன். அம்பன் மூடியில வெளுக்க அழிந்தது. விருள் அரும் கட்டினான். அந்த இரவு முறுக்கு அந்த வேத்திலே கத்தும் சத்தம் பிறத்தவள்.